சிநேகிதனே, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். கல்யாண சாலையில் கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனுஷனை ராஜா பார்க்கிறார். அவனிடத்தில், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்கிறார். தன் குமாரனுடைய கல்யாண விருந்தை நடத்துவதற்காக ராஜா இந்த கல்யாண சாலையை ஒழுங்கு செய்திருக்கிறார். இதை பாதுகாத்து பராமரிக்கிறார். இந்த இடத்திற்குள் அபாத்திரனாக இந்த மனுஷன் வந்திருக்கிறான். அவனை ராஜா சிநேகிதனே என்று அழைக்கிறார். சிநேகிதனே என்று ராஜா அழைப்பது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ராஜாவும் அவனுக்கு சிநேகிதனாகவே இருக்க விரும்புகிறார். ஒரு சிநேகிதனுக்குரிய கடமையை ராஜா செய்ய விரும்புகிறார். அவனிடம், இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்கிறார். இவனை கல்யாண சாலைக்குள் அனுமதித்ததற்காக ராஜா தன் ஊழியக்காரர் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிரம்பி இருக்கிறது. அந்த ஸ்தலத்திற்கு ராஜா வந்து அங்கு வந்திருக்கும் விருந்தாளிகளின் இருதயங்களை சோதித்து பார்க்கிறார். இவனுடைய இருதயம் துன்மார்க்கமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் போது நமது இருதயம் எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறும் போதும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். தாழ்மை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றால் இங்கே எப்படி வந்தாய் என்று தேவன் நம்மிடமும் கேட்பார். மந்தைக்குள் திருடுகிறவன் வாசல் வழியாக வரமாட்டான், வேறு ஏதாவது ஒரு வழியாக வருவான். ஆலயத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, நாம் இந்த ஆலயத்திற்குள் எப்படி வந்திருக்கிறோம் என்று நமக்குள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு கல்யாண வஸ்திரம் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதா? நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ராஜா அந்த மனுஷனிடம், இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அவன் பேசாமல் இருக்கிறான். இவனுடைய மனச்சாட்சியில் இவனுடைய குற்றம் உணர்த்தப்படுகிறது. ஆகையினால் இவனால் பேச முடியவில்லை. ராஜாவின் கல்யாண விருந்தில் பிரவேசிப்பதற்கு சில ஒழுங்கு முறைகள் உண்டு. அதுபோலவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் சில ஒழுங்கு முறைகள் உள்ளன. நம்மிடத்தில் பாவம் இருக்குமென்றால் அந்த பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அவை மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்களை மூடி மறைத்து நம்மிடத்தில் பாவம் இல்லாதவர்கள் போல் நாம் நடித்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. கல்யாண விருந்தில் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இருப்பதை போல் இருப்போம். ராஜா அன்புள்ளவர், ஆகையினால் அவர் சிநேகிதனே என்று அழைக்கிறார். நமது கர்த்தரும் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர். நமது பாவங்களை மன்னிப்பதில் கிருபை மிகுந்தவர். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நாம் இருப்பதை தேவன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய நிலைமையை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் தேவன் நமது பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பார். ராஜா அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். அதை அவன் வாங்கி இருக்கிறான். ஆனாலும் வஸ்திரத்தை இவன் தரிக்கவில்லை. ஆகையினால் இவனால் சாக்குப்போக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை.